பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். டிஎன்ஏ ஹெலிக்ஸை வந்து எப்படி பேக்கேஜிங் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் பேரிங் இஸ் 0.34 நானோமீட்டர். தட் மீன்ஸ் 0.34 into 10 to the power of மீட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த டிஎன்ஏ டபுள் ஹெக்ஸல் இந்த டைப்பிக்கல் மம்மலியன் செல். ஒரு டைப்பிக்கல் மம்மலியன் செல்லில் இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த டிஎன்ஏ கான்ஸ்டிடியூட்டிவ் பேரோட டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. when the total number of base pairs is multiplied, when the base pairs வந்து multiply ஆகும்போது the distance between the two consecutive pairs வந்து 6.6 into 10 to the power of 9 into 0.34 into 10 to the power of minus 9 mp per bpr இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. the length of the DNA double helix வந்து approximately 2.2 மீட்டர் இருக்கும். டோட்டல் டபுள் ஹெக்ஸேலோட லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எத்தனை நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதோட டிஸ்டன்ஸ் ஆஃப் த டூ கான்சிக்யூட்டிவ் பேர்ஸை இன்டூ பண்ணோம்னா கிடச்சிரும். இந்த லென்த் ஆஃப் த ஈக்குவாலி டிஎன்ஏ வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.36 mm இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் வந்து ஈக்குவாலியில் எவ்வளோ இருக்கும்னா 4 into 10 to the power of 6 BP பேஸ் பேர்ஸ் இருக்கும். இந்த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ ஹெக்ஸல் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேர் கிரேட்டர் தென் த டைமென்ஷன் ஆஃப் த டைப்பிக்கல் மமாலியன் நியூக்ளியஸ். டைப்பிக்கல் மமாலியன் நியூக்ளியஸோட ஈக்குவாலியில் வந்து ரொம்ப டைப்பிக்கலாக கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு இஸ் சச் அ லாங் டிஎன்ஏ பாலிமர் இஸ் பேக்கேஜ் இன் த செல். அவ்வளோ ஒரு நுண்ணிய அந்த பேக்கேஜ் வந்து எப்படி அந்த ஒரு குட்டி செல்லுக்குள்ளே வந்து பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? த குரோமோசோம் கேரிஸ் த ஜீன்ஸ் வித் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஜெனரேஷன்லேருந்து ஜெனரேஷன் போகிறதுக்கு குரோமோசோம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். டூப்ரா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிங்கிள் ஸ்டாண்ட் மாடல் ஆஃப் a long coiled molecule with associated with the histone protein in eukaryotes. eukaryotes இருக்க அந்த கிறிஸ்டாரியன் ப்ரோட்டீன்ஸை வச்சு அந்த லாங் காயில்டு மாலிகுலை வந்து உருவாயிருக்காரு. அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The plant and the animal have the more DNA than the bacteria. பாக்டீரியாவோட பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் தான் நிறைய டிஎன்ஏ வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. must fold this DNA to fit into the cell of the cell nucleus. அதாவது இந்த டிஎன்ஏ வந்து இந்த செல் நியூக்ளியஸ்குள்ளே வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிட் ஆகணும். இந்த ப்ரோகாரியாட் சச்சஸ் ஈகாலி பாக்டீரியாவில் வந்து இன்ஃபைனைட் நியூக்ளியஸ் இருக்கும். டிஎன்ஏ அப்படி இருக்கிறதுனால ஸ்கேட்டர்ட் ஆகாது, அதாவது செதறாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎன்ஏ இஸ் ஹெல்டு வித் சம் ப்ரோட்டீன்ஸ். ஒரு சில டிஎன்ஏ வந்து எப்படி இருக்கும், டிஎன்ஏ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் நெகட்டிவ் சார்ஜ் அந்த இதை வந்து ஒரு ப்ரோட்டீனோட பாசிட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டீன் வந்து என்னவா இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த டிஎன்ஏ வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும்ல நம்ம மேக்னெட்டே எடுத்துக்கிட்டோம்னா நார்த்து போலும் சவுத்து போலும் அட்ராக்ட் ஆகும்ல, அதே மாதிரி பாசிட்டிவும் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகுது. அந்த ஒரு ரீஜனை தான் நியூக்ளியோய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோய்டு இன் த ஆர்கனைசர் இன்டு லார்ஜ் லூப்ஸ் ஹெல்டு பை அ ப்ரோட்டீன். ஒரு லார்ஜ் லூப்ஸ் வந்து ஹெல்ப் பை ப்ரோட்டீனால இது இருக்குது. டிஎன்ஏ ஆஃப் த ப்ரோகாரியாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சர்க்குலராக இருக்கும். லேக் ஆஃப் குரோமோட்டின் ஆர்கனைசேஷன், குரோமோட்டின் வந்து இதில் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால அதை வந்து ஜெனஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈகாரியாட்ஸில் வந்து திஸ் ஆர்கனைசேஷன் வந்து மச் மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். குரோமாட்டின் இஸ் ஃபார்ம்டு பை த சீரீஸ் ஆஃப் ரிப்பீட்டட் யூனிட்ஸ் கால் நியூக்ளியோசோம்ஸ். அதாவது இந்த குரோமாட்டின் வந்து எப்படி ஒரு ரிப்பீட்டட் யூனிட்ஸாக இருக்கும், அதை வந்து நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குரோன்பர்க் வந்து ப்ரொப்போஸ் அ மாடல் ஆஃப் நியூக்ளியோசோம் வந்து அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க வித் டூ மாலிகுல் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ். 2 molecules ஆஃப் ஹிஸ்டோ ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதில் H2A அப்புறம் H2B H3 அப்புறம் H4 இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கும். அது வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து wrapped out around the positively charged ஹிஸ்டோஆட்டோமியர் டு ஃபார்ம் த ஸ்ட்ரக்சர் கால் நியூக்ளியோசோம்ஸ். அதாவது நியூக்ளியோசோம் எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏவை சுற்றி ஒரு பாசிட்டிவான சார்ஜான அந்த ஹிஸ்டோன்
அந்த புரோட்டீன் இருக்குது அதை வந்து நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப்ளிக்கல் நியூக்ளியோசோம்ஸ் வந்து 200 பேஸ் பேர்ஸ் வந்து இருக்கும் டிஎன்ஏ ஹெக்ஸல் ஸ்ட்ரக்சர்ஸில். இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமீட்டர் வந்து ஒரு க்ளோஸ் கான்டாக்டாக கொண்டு வந்தோம்னா டிஎன்ஏ இஸ் காயில்டு ஆன் த அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியோசோம். எப்போ வந்து இது ரெண்டே க்ளோஸாக கொண்டு வரோமோ அந்த இந்த டிஎன்ஏ வந்து அதில் வந்து காயில்டு ஆயிரும், அந்த நியூக்ளியோசோமுக்கு வெளியில் காயில் ஆயிரும். இந்த நைபரிங் நியூக்ளியோசோம் வந்து லிங்கெல்லாம் கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கனெக்ட் ஆகுறதுனால நிறைய என்சிம்ஸ் வந்து நிறையா ஃபார்ம் ஆகுது. இந்த டிஎன்ஏ மேக்ஸ் த டூ கம்ப்ளீட் டர்ன்ஸ் அரவுண்ட் த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனை சுற்றி ஒரு 2 இது கம்ப்ளீட் டேர்ன் வரும். இந்த 2 டேர்ன்ஸ் ஆர் செட்டில்டு பை த A1 மாலிகுல். H1 மாலிகுல் மூலியமாக தான் இது இருக்குது. குரோமோட்டின் லேக்கிங் H1 வந்து பீட்ஸ் ஆன ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருக்கும். அதாவது அந்த அபாக்கஸ் கிட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கும். என்டர்ஸ் அந்த லீவ்ஸ் அண்ட் நியூக்ளியோசோம்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த என்டர் ஆகி நியூக்ளியோசோம்ஸை லீவ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ் கொண்டு போகும். H1 ஆஃப் த நியூக்ளியோசோம்ஸ் வந்து இன்னொரு H1 ஆஃப் த நெய்பரிங் நியூக்ளியோசோம்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்படி அட்ராக்ட் ஆகும்போது ஃபர்தராக அந்த ஒவ்வொரு ஃபைபரும் வந்து ஃபோல்டு ஆகிக்கும், அதாவது ஒவ்வொன்றும் இணைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரோமோட்டின் ஃபைபர்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியிலையும் அப்புறம் மைட்டாடிக் குரோமோசோமும் எவ்வளோ டயாமீட்டர் இருக்கும்னா 200லேருந்து 300 நானோமீட்டர் இருக்கும். இது வந்து என்னத்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இன்ஆக்டிவ் குரோமோட்டினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. 30 நானோமீட்டர் ஃபைபர்ஸ் வந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோசோம்லேருந்து அரைஸ் ஆகும்போது இது வந்து செலனோட ஸ்ட்ரக்சராக ஆகுது. எப்படின்னா ஸ்டெபிளைசிங் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் H1 மாலிகுல். டிஃப்ரெண்ட் H1 மாலிகுலுக்கு நடுவில் இருக்க அந்த இதெல்லாம் ஏற்படுத்தி ரொம்ப ஸ்டேபிள் ஆக்கிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தி ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டெபிளைஸ் பிட்வீன் டிஎன்ஏஸ் சொலனைடு அண்டு பேக்டு அபவுட் 40 ஃபோல்ட்ஸ். டிஎன்ஏ வந்து செலனைட் ஸ்ட்ரக்சராக இருக்கும், 40 ஃபோல்ட்ஸ் இருக்கும், 40 மடிப்புகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹிஸ்டாலியல் நேச்சர் ஆஃப் த குரோமோசோம் வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க 5.3ல். இந்த அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த are required for packing a chromatin at the higher level. அடிஷ்னல் செட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து அந்த குரோமோட்டீனை வந்து ஹையர் லெவலில் பிளாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ரெஃபர்ஸ் டு த நான் ஹிஸ்டோனிக் குரோமோசோம் ப்ரோட்டீன், NHC அப்படின்னு சொல்லுவாங்க. NHC அப்படிங்கிறது என்னென்னா நான் ஹிஸ்டோனிக் குரோமோசோமல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்பிக்கல் நியூக்ளியஸ் சம் ஆஃப் ரீஜன் ஆஃப் த குரோமோசைட் வந்து லூஸ்லியாக பிளாக்டாக இருக்கும். இதை வந்து எக்ரோமேட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரோமோட்டைன் தட் இஸ் டைட்லி பேக்காக இருக்கிறது வந்து ஹெமோட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்ரோமேட்டின் இஸ் டிரான்சிகபிளி ஆக்டிவ். டிரான்சிகபிளாக இருந்துச்சுன்னா அது ஆக்டிவாக இருக்கும். ஹெட்ரோக்ரோமோட்டின் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம்.